போன தேர்தலில் இதே மாதிரி வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையிலான முரண்பாடு 373 தொகுதிகளில் இருக்கிறது. அதில் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றவருடைய வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல, அதை விட அதிகமாக இருக்குது இந்த முரண்பாடு. பல பூத்துகளில் இந்த மாதிரி நடந்த முறைகேடுகளை கூட்டினாக்க இத்தனை வாக்கு, ஒரு 50,000 வாக்குன்னு வச்சுங்க, 50,000 வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அங்கே அந்த தொகுதியில் ஜெயித்தவர் ஒரு 30,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி 6 தொகுதியில் இருக்குது. 6 தொகுதியில் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றபடி 373 தொகுதியில் வேறுபாடுகள் இருக்குது என்பது வழக்கு. இந்த முறைகேடுகளை சொன்ன உடனே வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க அதை. இப்போ இனிமேல் போடவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை. வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 1 கோடி அதிகமாக இருக்குது. ஒன்று வாக்காளர் இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு நோட்டில் கையெழுத்து போடுவீங்க, ஒரு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்புறமா வாக்கு செலுத்துவீங்க. இந்த 3 கவுண்ட்டும் வேணும். இந்த 3 டேட்டாவும் கொடுக்கப்படணும். இதை உடனே பிரசுரிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. தேர்தல் கமிஷன் இதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதில், கொடுக்க இயலாது என்று சொல்வதில் ஏதாவது நியாயம் இருக்குதா? இதை எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறோம். 2014 தேர்தல் வரைக்கும், அதாவது மோடி வர்ற வரைக்கும். உனக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த கேள்வி தேர்தல் ஆணையம் கேட்பது சரியா அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் டாக்ட்ரினில் ஒன்று. அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ ஒவ்வொரு வாக்காளருக்கும் அது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்போ யாரோ ஒரு ஏடிஆர் கேட்டாங்க, அட்டவணையை போடுங்கன்ற பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த டேட்டா தெரிந்து கொள்ளும் உரிமை உண்டு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஓட்டு போட்டியில் பொத்திட்டு போயிட்டே இரு, அதுக்கு மேலே வேறு எதுவும் பேசக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அதனுடைய வக்கீல் அவ்வளவு திமிராக உச்சநீதிமன்றத்தில் பேசுகிறாரு. இந்த 17C ஃபார்ம் ஃபில்லப் பண்ணது இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபோட்டோ காப்பி இருக்குல்ல, அங்கேயே எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருப்பாங்க. அது ஆணையத்துக்கு போயிருக்கும். அதை போடுறதுல உனக்கு என்ன கேடு அப்படின்னு பிடிஆர் கேட்டிருக்கிறார். ப்ரொசீஜரை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ப்ரொசீஜரை நீங்கள் ஏன் வயலேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேள்வி. 2014 வரை கடைப்பிடிக்கப்பட்ட வழிமுறையை ஏன் கடைப்பிடிக்க மறுக்கிறீர்கள்ன்றது முதல் கேள்வி. 1 கோடி வாக்கு எக்ஸ்ட்ராவாக போயிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஏன் என்பதற்கான விளக்கத்தை அவங்க சொல்லணும். இவிஎம் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, 0.01 அளவு கூட இதில் தப்பு வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இது ஏன் வந்திருக்குது? இதை ஜெயித்து விட்டால் அல்லது தோற்று விட்டால் அப்படின்றது நம்ம கையில் இல்லாத விஷயம். ஆனால் ஒரு முறைகேடு நடக்கும்போது அந்த முறைகேடை மக்களுக்கு தெரிவிக்கணுமா வேண்டாமா? சரி, இப்போ இந்த முறைகேடுகள் காரணமாக ஒரு 4-5 தொகுதியில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயித்து விட்டால் அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ முறைகேடு பற்றி பேசுவீங்களா? அதாவது முறைகேடு பற்றி நீங்கள் தோற்ற பிறகு பேசுவதை விட, இந்த ப்ராசஸ் இப்போ தப்பு நடக்குது எனும்போதே பேசுவதுக்கு தான் கிரெடிபிலிட்டி இருக்குது. எல்லாம் போனால் பரவாயில்ல, ஓட்டு எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள், அதுவும் இப்போ இல்லை, அதிகாரத்தின் சாவி எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இல்லை என்பதை நோக்கி இது போய்கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆண்டுகள் சென்று உரையாடுகிறதும் அதெல்லாம் செய்யும் சிறப்பு தொடர் வந்தை. வணக்கம். தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அடுத்த ஜூன் 4க்கு பிறகு இனி மோடி பிரதமராக நீடிக்க மாட்டார், நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறார். மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருதுவர்கள் மத்தியில் இவங்க தேர்தல் தொடர்பாக வர நரேட்டிவ் பயங்கர உற்சாகம் இருந்தபடி இருக்கு. ஆனால் சமீபத்தில் நம்ம பேசின அந்த நேர்காணலில் கூட பலரும் ஒரு பக்கம் மோடி தோற்கிறார் அப்படின்னு நரேஷன் இருந்தாலும் அதிகார மாற்றம் ஸ்மூத்தான வகையில் நடக்குமா, நடப்பதற்கு வாய்ப்பில்லை, இவங்க எலெக்ஷனை திருடுவதற்கு முயற்சி செய்வார்கள், இப்படியான கேள்விகள் உள்ளது. இதுக்கு இடையில எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட அந்த டேட்டாவும் கூட இதில் முன்னப்பினையாக இருக்குது. டேட்டா முன்னாடியே வெளியிடுங்க, ஏன் எவ்வளோ தாமதமாகுது, இவங்க அந்த டேட்டா முன்னாடியே வச்சா எலெக்ஷனை ரிக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளோட இவங்க உச்சநீதிமன்றத்தையும் வழக்கு அப்படியான போயிட்டு இருக்கு.
ஒரு கான்ஃபிடண்டான முகாமா இல்லையா அந்த பக்கம்? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கேயும் கூட எதுவும் கிடைக்கல. ஒரு லேட்டாக தான் இப்போ லீவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் காக்கப்படுவான் அப்படிங்கிறது சூழல் இல்லை இப்போதைக்கு. அதாவது இந்த ஏடிஆர்ன்ற அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க தான் எலக்ட்ரல் பாண்டு வழக்கு போட்டதும் அவங்க தான். சிபிஎம்மோட சேர்ந்து. ஆமாம், எலக்ட்ரல் பாண்டு சிபிஎம்மோட சேர்ந்து இது வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து இப்போ அவங்க கேட்டிருந்தது 19ஆம் தேதி இந்த நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 3 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு தான் 19லேருந்து பார்த்தா 11 நாளைக்கு பிறகு தான் அந்த விவரங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எதற்காக 11 நாள் இவ்வளோ நாள் வெளியிடலை அப்படின்ற கேள்வி ஒன்று. இந்த கேள்வியை ஏற்கனவே கார்கே கேட்டார், இந்தியா கட்சிகள் கேட்டன. அந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்காக பதில் சொல்லலை. மாறாக அவங்கள வந்து தேர்தலுக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக, ஜனநாயகத்தில் மக்கள் நம்பிக்கை இழக்கும் விதமாக அவதூறு செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு மிரட்டி வந்து நிறுத்திட்டாங்க. இந்த வழக்கு என்பது என்ன அப்படின்னா புதுசாக போட்ட வழக்கு இல்லை. இது 2019 தேர்தல்லையே, போன தேர்தலில் இதே மாதிரி வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையிலான முரண்பாடு 373 தொகுதிகளில் இருக்கிறது. அதில் 6 தொகுதிகளில் இந்த முரண்பாடு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வெற்றி பெற்றவருடைய வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல அந்த சம்மந்தப்பட்ட தொகுதியில், அதை விட அதிகமாக இருக்குது இந்த முரண்பாடு என்று அந்த வழக்கு போட்டு ஏடிஆர் தான் போட்டிருக்கிறாங்க. வாக்காளர்கள் எண்ணிக்கை 100 பேர் இருக்கிறாங்க, வாக்கு செலுத்தியவர்கள் 120 பேர், வாக்கு செலுத்தியவர்கள் இந்த மாதிரி பல பூத்துகளில் இருக்குது. அந்த ஒரு தொகுதியில் பல பூத்துகளில் இந்த மாதிரி நடந்த முறைகேடுகளை கூட்டினாக்கா இத்தனை வாக்கு, ஒரு 50,000 வாக்குன்னு வச்சுக்கோங்க, 50,000 வாக்கு வந்து வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அங்கே அந்த தொகுதியில் ஜெயித்தவர் வந்து ஒரு 30,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 6 தொகுதியில் இருக்குது. இது 2019 போட்ட வழக்கு. இன்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லலை. தேர்தலில் முறைகேடு நடந்திருக்குது, ஆனால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதே முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே நான் ஓட்டு போட்டவங்க தான் கடந்த 5 வருஷம் ஆண்டாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இது வந்து 6 தொகுதியில் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றபடி 373 தொகுதியில் வேறுபாடுகள் இருக்குது என்பது வழக்கு. நீங்கள் கேட்டது இப்போ போட்ட வழக்கு, இது இப்போ போட்ட வழக்கு அல்ல, 2019 போட்ட வழக்கு. இப்போ போட்டிருக்கிறது ஒரு இன்டர்லாகட்டரி பெட்டிஷன் சொல்கிறது, அதுக்குள்ளேயே ஒரு பெட்டிஷன். அது என்னென்னா, இந்த தேர்தலில் ஐயா ஜட்ஜ் ஐயா 2019 நாங்கள் போட்டிருக்கிறோம், இப்போ பாருங்கள் இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க. 2019 கொடுத்தாங்க. இந்த முறைகேடுகளை சொன்ன உடனே வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க அதை. அப்போ இப்போ வந்து இனிமேல் போடவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை அனுபவத்துலேருந்து வர முடிவு தான், போடவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஏப்ரல் 19 நடந்ததுக்கு நீங்கள் 30ஆம் தேதி கொடுக்குறீங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவல் என்னென்னா, 4 ஃபேஸ் எலெக்ஷனில் 1 கோடி வாக்குகள், வாக்காளர் அப்படின்னா எலக்டார், வாக்கு செலுத்தியவர்னா ஓட்டர், இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 1 கோடி அதிகமாக இருக்குது. 1 கோடி வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது இப்போ வந்திருக்குது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது. நேற்று வேற ஒரு தகவல் வந்துச்சு, அதுவும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுன்னு வந்தது. பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது தொடர்பாக தேர்தல் கமிஷன் கொடுக்குற தரவுகளிலே இந்த முரண்பாடு இருக்குது. இப்போ அவங்க பெட்டிஷனில் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால் அவங்க கேட்குற விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன் நான். ஒவ்வொரு பூத்தில் 3 விஷயங்கள் முக்கியமாக உண்டு. ஒன்று வாக்காளர்கள். வாக்காளர் இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, போயிட்டு ஒரு நோட்டில் கையெழுத்து போடுவீங்க, ஒரு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்புறமா வாக்கு செலுத்துவீங்க. இந்த 3உடைய கவுண்ட்டும் வேணும். இந்த பூத்தில் வாக்காளர்கள் 1000 பேர், இந்த தேர்தலுக்கு வந்து கையெழுத்து போட்டவங்க 700 பேர். அந்த 700 பேரும் பொத்தானை அழுத்திருக்கிறாங்களா, இல்லை ஒரு வேளை அழுத்தாமல் 680 பேர் தான் அழுத்தினாங்களா, ஏதோ ஒன்று. இந்த 3 டேட்டாவும் வேணும். இந்த 3 டேட்டாவும் கொடுக்கப்படணும். இதை வந்து உடனே பிரசுரிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆமாம், இதை வந்து சந்திரசூட் கேட்குறாரு. இதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அதில் நிறைய வேலை இருக்குது அப்படின்றாங்க. மக்கள் கேட்க மாட்டாங்க, வேற என்ன கொடுக்குறாங்க? இல்லை, மக்கள் அது கேட்பாங்க, நான் கேட்குறேன். இப்போ சந்திரசூட் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 48 ஹவர்ஸில் கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து பதில் இல்லை இவர்களிடம். இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் அவகாசம் கொடுத்து ஒரு
இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இன்னிலேருந்து கோர்ட்டு லீவு. இப்போ இந்த விடுமுறை காலத்தில் ஒரு நீதிபதி இருப்பார், அவர் விசாரிப்பார். இப்போ 2019 தேர்தல் மாதிரி தான் இதுவும் வச்சுங்க, போஸ்ட்மார்ட்டம் தான் இது. தேர்தல் கமிஷன் இதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதில், கொடுக்க இயலாது என்று சொல்வதில் ஏதாவது நியாயம் இருக்குதா? இதை வந்து எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். எலக்ட்ரல் பாண்டில் என்ன சொன்னாங்க தேர்தல் பத்திரம் விஷயத்தில்? இப்போ அது முடியாது, எங்களுக்கு ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகும் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, வேலை இருக்குது, அது ரொம்ப கம்பேர் பண்ணி எடுத்து அதெல்லாம் பெரிய வேலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொடுக்குறியா இல்லையா, நாங்கள் கொடுக்குன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டின பிறகு கொடுத்தாங்க. அது என்னன்னு சந்தி சிரிச்சிருச்சு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி அதில் பெரிய வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விளக்கம் வந்து சரியா உண்மையா பொய்யா என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில பேசிக்கான விவரம் வந்து நமக்கு தெரியணும். ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்தில் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார், அப்புறமா கட்சிகள் சார்பாக ஏஜென்ட்டுகள் முகவர்கள் அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய வேலை என்ன என்று சொன்னால், வாக்குப்பதிவு நடக்குது இல்லையா, காலைல 7 மணிக்கு ஆரம்பமாகுது இல்லையா, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவர் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ன்றவர் இந்த மாவட்ட ஆட்சியராக தான் இருப்பார் பெரும்பாலும். மாவட்ட ஆட்சியருக்கு எத்தனை வாக்கு பதிவாயிருக்குன்னு ஒன்ஸ் இன் 2 hours அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வாக்கு பதிவு வந்து பெரிய அளவில் டிஃபரன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது, கன்சிஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மானிட்டரிங்காக தான் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இது வந்து விதி, இது சௌரியப்பட்டா செய்கிறது இல்லை, இது விதி. இதுக்கப்புறம் கலெக்டர் என்ன செய்யணும், அவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் அவர் மதியானம் 1 மணி, சாயங்காலம் 7 மணி, அப்புறம் ராத்திரி 11 மணி, இந்த 3 வாட்டி அவர் வந்து மாநில தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, அவருக்கு இந்த டேட்டாவை கொலேட் பண்ணி இணைத்து அவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு ஃபைனலாக கொடுத்துடணும். சரி, கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு மறுநாள் காலையில் 7 மணிக்கு எலெக்ஷன் அப்சர்வர்னு ஒரு அதிகாரி வருவார். அவர் கலெக்டரோட வந்து உட்காருவார், மற்ற அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உட்காந்து நேற்று எடுத்தது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு வாட்டி சரிபார்த்தல்ன்றது மறுநாள் ஃபுல்லாக நடக்கும். சரிபார்த்து நேற்று கொடுத்தது கரெக்டு தானா, அதில் ஏதாவது சின்ன வேறுபாடுகள் இருக்கா அப்படின்றத அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சரிபார்த்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைச்சிடணும். ஸோ மேக்ஸிமம் 2வது நாள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், 2வது நாள் முடிஞ்சிருது. இது இந்த ப்ராசஸ் எல்லாம் பற்றி தேவசகாயம்ன்ற IAS ரிட்டையர்டு ஆஃபீஸர் அவர் வந்து இதை பற்றி விளக்கி சொல்கிறாரு. விளக்கி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இது வரைக்கும் நாங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த காலத்தில் வாக்கு சீட்டு காலத்தில் இருந்தோம். அப்போது பண்ணிவிட்டு டெலிஃபோன் தான், அப்போ இது மாதிரி எஸ்டிடி டிஜிட்டல் இது எதுவும் கிடையாது. அப்போவே இதெல்லாம் கரெக்டாக நடந்துருக்குது. 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறோம். 2014 தேர்தல் வரைக்கும், அதாவது மோடி வர்ற வரைக்கும், மோடி வர்ற தேர்தலுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2019 தேர்தலில் கொடுக்குறாங்க. 2019 ஒரு பிரச்சனை வருது. பூனம் அகர்வால் என்ற ஜேர்னலிஸ்ட், அவங்க தான் எலக்ட்ரல் பாண்ட் முறைகேட முதல்ல அதுக்குள்ளே ஒரு மறை எண் இருக்குன்ற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணவங்க. அந்த பூனம் அகர்வால் வந்து இதை பப்ளிஷ் பண்ண உடனே, எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, மோடி பிரதமர் அறிவிச்சாச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சு, இந்த டேட்டாவெல்லாம் வெளியிடுறாங்க. இந்த அம்மா உட்காந்து டேட்டாவெல்லாம் பொறுமையாக எடுத்து பார்த்தா 373 தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, அதில் வேறுபாடு இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள துருவி ஆராய்ந்தால், இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்க ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், இங்கெல்லாம் ஒரு 15,000 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா விழுந்துருக்குது. யூபியில் மதுரா போன்ற தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 6 தொகுதியில் வேறுபாடு இப்படி இருக்குது. என்னங்க ஐயா இப்படி இருக்குதுன்னு ஒரு பெட்டிஷன் எழுதுகிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்படியே உடனே கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சாங்க. வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதை வெப்சைட்லேருந்து எடுத்த உடனே ADR வந்து அப்போது இதுக்குள்ளே வராங்க. வந்து நவம்பர் மாதம் இந்த வழக்கை போடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னே, விசாரிக்காத வழக்கு, இந்த வழக்கை வந்து நவம்பர் மாதத்துலேயே போடுறாங்க, நவம்பரில். அந்த வழக்கில் அவங்க முக்கியமாக சொல்கிறது என்னன்னாக்கா, தேர்தலில் அறிவிச்சிட்டிங்க இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தேர்தல் ஆணையம் சரி பார்த்துட்டு இருக்குது. இப்போ அப்படின்னா நீங்கள் அறிவிப்பு கொடுத்தது இருக்கு இல்லையா, அறிவிப்பு எதை வச்சு கொடுத்தீங்க? நீங்கள் சரி பார்க்கப்படாத ப்ரொவிஷனல் டேட்டான்னு சொல்கிறது, உத்தேச கணக்கீடு இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு அறிவிச்சிட்டிங்க. இது முறையற்றது. பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் வென்றது, அதாவது இவர்கள் ஆட்சி அமைத்தது அப்படிங்கிறது அது பேஸ்மெண்ட் இல்லாமல் ஏற்கனவே முறையான முறையில் கணக்கீடு செய்யப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அவருடைய வெற்றியை அறிவிக்கப்படவில்லை. அவர் வாக்கு வாங்கவே இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அந்த கணக்கில் வந்து
கோளாறு இருக்குது, அந்த கோளாறு தீர்க்கப்படாமையே அறிவிச்சாச்சு. ஆனால் இந்த அம்மா இந்த பிரச்சனையை கிளப்பினதுக்கு பிறகு வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு 6 மாதம் கழித்து எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க யார், தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த 6 தொகுதியில் எப்படி இருக்குது அதுக்கெல்லாம் எந்த விடையும் இல்லை, அந்த வழக்கு தூங்குது. இது வரைக்கும் வரல. இப்போ நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரிக்கிற முறையில் இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுது, நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சந்திரசூடுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் 4 கட்டம் முடிந்தது, 5ஆம் கட்டம் நடக்க போகுது. இதுக்கு இடையில நீங்க ஒரு வாரம் கழிச்சு சாவாசமா சொல்லுங்க. இது எல்லாமே இப்போ வந்து தேர்தல் நடைமுறை பற்றி சாதாரணமா இப்போ வந்து நீங்க 2 பேரும் பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க, அதுக்கு மேல மாநில தேர்தல் ஆணையர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க எலெக்ஷன் நடத்துறதுல. ஆனா எலெக்ஷன்ல மிக முக்கியமான பங்கேற்பாளர் வாக்காளர். நான் போட்ட ஓட்டு எவ்வளவு விழுந்துச்சு, கூடுதலா குறைச்சலா இப்படிங்கிற கேள்வி வாக்காளருக்கு வருங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கே ஒழுங்கா டேட்டா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஏன் ஓட்டு போடணும், இதுக்கப்புறம் ஒரு பேசல. உனக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பிரசாந்த் பூஷன் வாதாடுறாரு ஏடிஆர் சார்பா. அப்போ அந்த தரப்பு வக்கீல் இருக்கார்ல, யார், தேர்தல் ஆணையம் தரப்பு வக்கீல், இவங்க யாருங்க ஏடிஆர்? நாங்கள் கேண்டிடேட்டுக்கு, எல்லா கேண்டிடேட்டுக்கும் பூத்தில் 17C ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். 17C என்னன்னாக்க இப்போ நான் சொன்ன இந்த 3 ஐட்டமும் இருக்கும். அதில் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த மெஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போது வந்து வாக்காளர்கள் கையெழுத்து போட்டவங்க, செலுத்தப்பட்ட வாக்குகள் மெஷினில் எண்ணிக்கை, இது 3ஐயும் எழுதி ப்ரிசைடிங் ஆஃபீஸரு, பூத் ஏஜென்ட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அது நாங்கள் கேண்டிடேட்டு கொடுத்துட்டோம், இந்த ஆள் யார் கேட்டுட்டு இருக்கிறான் இப்போ குறுக்க வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ இன்னொரு கேள்வி இருக்குல்ல, ஏடிஆர் ஏன் நீ ஏன் கேட்குறேங்கிற ஒரு கேள்வி வருது. வாக்காளர்களை நீ யார் கேட்கறதுன்னு கேட்குறாங்க. சரி, வாக்காளர்கள் கேட்டாங்க, ஏடிஆர் ஒரு அமைப்பு கேட்குது, அது மக்கள் சார்பாக கேட்பதாக அவங்க சொல்றாங்க. இந்த 17C ஃபார்ம் வச்சிருக்காங்க டீடைல்ஸ், இவங்க தலையிட்டுலாம் கேட்டுக்கலாம்ல. 17C ஃபார்ம் வச்சவங்க யாரும் பெட்டிஷன் போடல, கட்சிக்காரங்க. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு முதல்ல இப்படி முடிச்சுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேள்வி வந்து தேர்தல் ஆணையம் கேட்பது சரியா அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் டாக்டரின்ல ஒன்று. அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குறுதி, அடிப்படை உரிமை. அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் என்ன? ஃப்ரீ, சுதந்திரமாக நான் விரும்பியவர்களுக்கு ஓட்டு போடுவது. ஃபேர் எலெக்ஷன், ஃபேர்னா நியாயமான முறையில் அந்த தேர்தல் நடப்பது. இது வந்து நான் போட்ட வாக்கு யாருக்கு போட்டேன்னா அவனுக்கு தான் போயிருக்குதா என்று நான் அறிந்து கொள்ளும் உரிமையோடு அது சம்மந்தப்பட்டது, அது இல்லையா? அப்போ ஒவ்வொரு வாக்காளருக்கும் அது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்போ யாரோ ஒரு ஏடிஆர் கேட்டாங்க அட்டவணையை போடுங்கன்ற பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த டேட்டா வந்து தெரிந்து கொள்ளும் உரிமை உண்டு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஓட்டு போட்டியில் பொத்திட்டு போயிட்டே இரு, அதுக்கு மேலே வேறு எதுவும் பேசக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தினுடைய வக்கீல் அவ்வளவு திமிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து பேசுகிறாரு. அது கேண்டிடேட்டுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கேண்டிடேட்டே கேட்கல, இவன் யார் கேட்குறான் அப்படின்னு ஏடிஆரை பார்த்து அவங்க கேட்குறாங்க. இல்லை, மக்களை இப்போ ஏடிஆர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் மக்களுக்கு வந்து எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி, நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக யாருக்கு பெரும்பான்மையாக அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கிறதோ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள் உங்கள் தொகுதிகளில், உங்கள் பிரதிநிதியாக அவர்கள் செல்வார்கள். இதுதான் எனக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் தொடர்பான வாக்குறுதி. மற்ற கட்சிக்காரங்க முதல் வாக்குறுதி வேற. அந்த வாக்குறுதியை எனக்காக நான் ரெப்ரசன்டேட்டிவ்னு சிலர் ஓட்டு போட்டிருப்பேன், எனி ரெப்ரசன்டேட்டிவ் இப்போதைக்கு என்ன எலெக்ஷன்ல நின்ன இந்த வேட்பாளர்கள் அவங்க போய் இதை எனக்கு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நான் நீதிமன்ற வாசல்ல போய் நிற்கிறத விட இவங்க 17C ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கையில் தான் 17C இருக்குல்ல, இதை எப்படி மீறி இதை பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கருதுறாங்க. இதை பற்றி அவர் தேவசகாயம் வந்து விளக்குறாரு, இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டால் குறைந்தது 1800 ஒரு 2000 பூத் இருக்கும். இந்த பூத் ஒவ்வொன்றிலையும் அப்போது அன்றைக்கி எடுத்த இந்த 17C ஃபார்ம் ஃபில்லப் பண்ணது இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபோட்டோ காப்பி இருக்குல்ல, அங்கேயே எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருப்பாங்க. அது ஆணையத்துக்கு போயிருக்கும். அதை போடுறதுல உனக்கு என்ன கேடு அப்படின்னு பிடிஆர் வந்து கேட்டிருக்கிறார். அதை நீ பப்ளிஷ் பண்ணுறத வெப்சைட்டில் போகிறதுல உனக்கு என்ன கேடு, அந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறதுல உனக்கு என்ன கேடு, அப்படியே என்ட்ரு பண்ண வேண்டியதானே. அதை ஸ்கேன்டு காப்பியை போடணும், அதை டெக்ஸ்ட்டாக என்ட்ரு பண்ணி அட்டவணை போட்டு கூட்டி போட்டுடணும். இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான். எல்லாம் இருக்கிற இடத்துல என்ன கேடு, அதை மறுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அதில் கேள்வியே கேட்க முடியாது
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்சிக்காரர்கள் பலர் வந்து என்ன கருதி கொண்டிருக்காங்க, இந்த ஃபார்ம் 17C நம்ம கையில் இருக்கிறதுனால மோசடி சாத்தியம் இல்லை. இதில் அவர் தேவசகாயம் என்ன சொல்கிறாருனாக்கா, தேர்தல் 2.5 மாதம் நடக்குது, 2 மாதம் நடக்குது, ஆனால் வாக்கு என்றது 24 hours அவசரத்தில் போகுது. அப்போ அந்த இடத்துல இந்த பூத் வாரியாக வச்சுக்கிட்டு இது அதில் சரியாக இருக்குதா, டேலி பண்ணியிருக்குதா என்றெல்லாம் பார்ப்பது சாத்தியமே இல்லை, பார்க்கப்படுவது இல்லை. அப்போ அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னாக்க முன்னால் தெரியணும். நீங்கள் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே போதுமான அவகாசம் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கப்பா சரியாக இருக்குதா அப்படின்னா அப்புறம் கவுண்டிங்கு போகலாம். இதுதான் சரியான முறை. இவ்வளோ கேள்வி கேட்பது எலெக்ஷன் கமிஷனுடைய வாதமும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில மூத்த பத்திரிகையாளருடைய வாதமும் சரி, இது வந்து தேர்தல் கமிஷன் இந்த அமைப்பு செட்டப் எலெக்ஷன் இதன் மீது நீங்கள் அவநம்பிக்கை ஏற்படுத்துவது. நீங்கள் வந்து ஒருவேளை இந்த சைடில் இருக்கிறவங்க பலரும் பிஜேபி ஃபோர்ஜரி பண்ணுது, எலெக்ஷன் கமிஷன் கையோடு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வந்து அவர்களுக்கு உதவியாருடன் போகிறது, இதெல்லாம் என்றெல்லாம் குற்றம் சுமத்துவர்கள். காங்கிரஸ் வெல்கிற தொகுதியை பற்றி என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் இதே சிஸ்டத்தில் தான் ஜெயிக்குது. ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, இந்தியா கூட்டணி ஜெயிச்சுன்னா உங்களுக்கு ஓட்டு எங்கே வச்சுப்பீங்க? இது இங்கே இருக்கிற அரசு, லோக்கல் அரசு. எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் அவநம்பிக்கை ஏற்படுத்துறீங்க. இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் கரண்ட்லி எலெக்ஷன்ஸ் ஹேப்பனிங், இன்னும் 2-3 ஃபேஸ் மிச்சம் இருக்குது அப்படின்னு சூழல்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து மக்களுக்கு தேர்தல் முறையின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அவநம்பிக்கையை அதாவது இதை இப்படி திருப்பி போடலாம். நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதி வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும் அப்படின்றது நீதி வழங்கும் கோட்பாடில் இருக்குது. அப்போ நீ வந்து அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ப்ரொசீஜரை நீங்கள் ஏன் வயலேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேள்வி. 2014 வரை கடைப்பிடிக்கப்பட்ட வழிமுறையை ஏன் கடைப்பிடிக்க மறுக்கிறீர்கள்ன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, 11 நாள் கழித்து கொடுத்துருக்கீங்க, இப்போ 6% 6%லாம் எண்ணிக்கை வந்து கூடுது, 1 கோடி வாக்கு எக்ஸ்ட்ராவாக போயிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஏன் என்பதற்கான விளக்கத்தை அவங்க சொல்லணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கணக்கு வச்சுக்கிறீங்க, 1 லட்ச ரூபா குறையுதுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக என்ன வரும்? அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும், இல்லை கையாடல் என்று கருதப்படும் அது. அப்போ நீங்கள் அந்த 1 லட்ச ரூபா கூட்டினதில் விட்டேனா, வரவில் விட்டேனா, செலவில் விட்டேனா என்ற விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். 1 லட்ச ரூபா உதைக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவீங்களா? அப்படியே உங்களை அப்படியே விட்டுருவாங்களா? இப்போ அந்த 4 ஃபேஸ் எலெக்ஷன் முடிவில் கிட்டத்தட்ட 45 கோடி பேர் வாக்களித்திருப்பதாக அவங்க சொல்றாங்க. 45 கோடியிலேயே 1 கோடி வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து கணக்கு வழக்கில் சேர்ந்து வந்து சின்ன ஹியூமன் எரர். மனிதர்கள் தான் எலெக்ஷன். நீங்கள் எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் புதிய வகை தொழில்நுட்பங்கள் இருக்குது, ஆனால் இவிஎம் மாதிரியான கால்குலேட்டர் மாதிரியான செட்டப் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நாட்டில் நம்பர் கொடுக்குறத முன்னே தான் செய்யும். ஸோ அதனால் இது அதீதமாக பீதி விட்டுவது, அவநம்பிக்கை விட்டுவது அப்படின்னா இல்லை. இந்த இவிஎம் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா 0.01 அளவுக்கு கூட இதில் தப்பு வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இவிஎம் ஆர்குமெண்ட்டில் சொன்னாங்க வராது அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இது ஏன் வந்திருக்குது? இந்த எரர் ஏன் வந்துச்சுன்றதுக்கு பதில் வேணும்ல. இத்தனை நாளில் அதுக்கு ஏன் பதில் இல்லை? இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்போ ஜூன் 1ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பதில் சொல்லிவிட்டு நீ வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கின்றதான் சொல்கிறோம். ஒன்று முடிச்ச அது பதில் சொல்லாமல் நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு முறைகேடு. அப்புறம் என்ன ஆகும்? அப்பாவை மாதிரி எல்லாரும் பெட்டிஷன் போடுறதா, போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு உட்காந்துருக்கிறதா? அப்படி நடக்காது. ஆனால் இந்த தேர்தல் முறையின் மீது இப்போ வந்து இந்த முழக்கம் எல்லாமே இப்போ வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், மோடி அஞ்சு விட்டார், மோடி பயந்து விட்டார் அப்படின்லாம் இந்த பக்கம் சொல்கிறாங்க. மோடி அதிகாரத்தை ஒழுங்காக கொடுத்துட்டு போக மாட்டார் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் மோடி வந்து ஆஸ்தத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஜெயிக்க போகிறேன், 100 நாள் இல்லை இந்த முறை 125 நாள் நான் வந்து செய்ய போகிற வச்சு அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் கூட ஹீஸ் கான்ஃபிடன்ட். அவங்க தேர்தல் கமிஷன் மேலே எந்த அவநம்பிக்கை ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடக்குது, இதை நடத்துகிற தேர்தல் கமிஷனை பற்றி நீங்கள் பெருமையாக நினைக்கணும் மோடி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஆமாம், தேர்தல் கமிஷனை நியமித்தது அவர் தான். அவர் முக்கியமாக அவர் நம்பிக்கை கொள்வதற்கு எல்லா அடிப்படையும் இருக்குது. தேர்தல் கமிஷனர் நியமனத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக அல்லது அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி இருக்க வேண்டும், ஆணையர் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி போன நேர்காணலில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையர் ஒரு முட்டாளாகவோ ஒரு தலையாட்டியாகவோ இருப்பதை தடுப்பதற்கு எந்த ப்ரொவிஷனும் இதில் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தோம். அதனால் இப்போ அது மாதிரி இப்போ இடியிலேருந்து
சிபிஐலேருந்து, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லா இடத்துலையும் மோடியினுடைய தலையாட்டிகள் தான் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர் நம்பிக்கை கொள்வதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இருக்கிறவங்க அவநம்பிக்கை கொள்வதற்கு என்ன நடந்துச்சு? அதான் நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்குதே. கோபால்சாமி முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப நேர்மையானவர். அவர் நாமத்தை போட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. நாமத்தை போட்டிருந்தாலும் நேர்மையானவர் தானே. நாமத்தை போட்டு அவர் என்ன சொல்றாரு, போங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல எல்லாம் இருக்குது, நீங்க தேவையில்லாம இவ்வளவு அவநம்பிக்கை. நீங்கள் சொல்கிற ராஜீவ் சர்தேசாய், கோபால்சாமி ஐயங்கார் பேட்டியை நானும் பார்த்தேன் 2 வாரம் முன்னால். இந்த 30ஆம் தேதி வந்த உடனே மக்கா நாள் எடுக்கிறாரு. அவர் கேட்குற எந்த கேள்விக்கு எப்படி தெரியும் பதில் சொல்கிறாரு? கையை பிடிச்சி எழுத்தியான்றார் அவர். என்ன கையை பிடிச்சி எழுத்தியா? இதான் பதில். அதெல்லாம் அப்போயே போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் போடவே போடாதீங்கன்றதான் என்னுடைய சிபாரிசு அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்கள சீண்டும் பொழுது, அவநம்பிக்கை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்கிடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேசிஸ் என்ன? உலகறிஞ்ச விஷயம் இருக்குதே, மோடியினுடைய வெறுப்பு பேச்சுகள், மதவெறியை தூண்டும் பேச்சுகள், இது எக்கச்சக்கமாக நடக்குது. அதுக்கு தான் என்ன பதில் சொன்னாங்க, நட்டா கரெக்டாக தான் பேசியிருக்காரு அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் வந்து இந்து முஸ்லீம்னு அரசியல் பண்ணுறத விட நான் தூக்குமாட்டி செத்துருவேன் என்ற ரேஞ்சுக்கு வந்து பேசியிருக்காரு. ஆமாம், நேற்று என்ன பேசியிருக்காரு, புல்டோசரை வச்சு ராமர் கோயில் இடிக்க போகிறாங்க, பட்ஜெட்டில் 15% வந்து முஸ்லீமுக்கு ஒதுக்க போகிறாங்க, அப்புறமா யூபியில் இருக்கிறவங்கலாம் தெற்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு பேசியிருக்காங்க. சனாதன தர்மத்தின் எதிரிகள் தான் இந்தியா கூட்டணின்னு பேசியிருக்காரு. இது எதையும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இப்போ சூரத்தில், இந்தோரில் இதெல்லாம் 100% பிஜேபி ஜெயிக்கிற தொகுதி. அந்த இடத்துல இவ்வளோ பேரையும் சூரத்தில் அத்தனை பேரும் வாபஸ் வாங்கிட்டானுங்க. அந்த கூத்து என்னன்னு பார்த்தோம், தேர்தலே நடக்கல. இந்தூரில் எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டானுங்க, ஒரே ஒரு சுசிகாரர் மட்டும் முரண்டு பிடிக்கிறாரு. வாரணாசியில் 33 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு காமெடியன், அவர் எத்தனை நாள் அலைஞ்சேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. அவர் யாருமே அவர் நிற்கிற இடத்துல போட்டி போடக்கூடாதான். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், இதில் பிஜேபி அல்லது மோடி இவங்களுடைய அப்ரோச் என்னன்னு பார்க்கணும். ஜெயிக்கிற தொகுதியில் ஏங்க இப்படி பண்ணுறாங்க? எவனா ஒருத்தன் போட்டி போட்டு தான் நீங்கள் ஜெயிங்களேன், என்ன பிரச்சனை? இப்போ சூரத்தில் காங்கிரஸ்காரனே வாபஸ் வாங்கிட்டான், அப்புறம் பிஎஸ்பியை வாபஸ் வாங்கு, சுயேட்சை வாபஸ் வாங்கு. இப்போ இந்தூரில் என்ன சுசிகாரன் ஜெயிச்சிட போகிறான் அவங்கள மீறி, அவனை எதுக்கு போய் மிரட்டுறீங்க? இப்போ வாரணாசியில் சுயேட்சை நின்று மோடி ஜெயிச்சிட போகிறாங்களா? அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு ஒன்று தான் மீனிங், புல்டோசர் தான் மீனிங். புல்டோசரை வந்து யோகியை எப்படி முஸ்லீம்கள் வீடுகள் மேலே ஏவராரோ, மோடியை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது, என்ன எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது. ஜனநாயகத்தின் மேலே புல்டோசர் மோடி ஏவுகிறா, தங்களுடைய அத்தாரிட்டியை வந்து நிலைநாட்டுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் என்பதை நிலைநாட்டுகிறார்கள். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அது தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வாக்கு எண்ணிக்கை நடக்குது, தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட போகுது. அப்படின்னா ஒருவேளை இந்த இதை வந்து வெறும் பீதி ஊட்டல் கருவர்கள் தரப்புல ஒருவேளை மோடி ஜெயிக்கல, மோடி தோற்பது உறுதின்றது தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அந்த தோல்வியை இல்லாமல் செய்வதற்கான பணிகளைத்தான் மோடி இது நாள் வரை செய்து வந்திருக்கிறார். இப்போ நான் சொன்ன 3 தொகுதியில் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதே தடுக்கிறதா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் மீது வரிசையாக தொடுக்கப்பட்டு வரும். கட்சி விசுவாசிகள் கூட செய்யலாம்ல. ஆமாம், அவங்க மேலே இருந்து சொல்லாமே அவங்க செய்ய போகிறாங்க. அதுவும் குஜராத்தில். அதாவது எதிர்கட்சிகளை முடக்குகின்ற பணியாக இருக்கட்டும், இது எல்லாமே 3வது டேர்ம் நான் வரப்போகிறேன், அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான வரலாறு தொடங்குகிறது அப்படின்னு ராமர் கோயிலில் பேசினார் அவர். அப்போ இல்லையா, அதனுடைய பார்ட்டு தான் இது. இப்போ நான் சொல்வது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கிராஸ் வயலேஷன் வந்து நடந்திருக்குது. இந்த வயலேஷனையும் தாண்டி அதையும் மீறி காங்கிரஸ் ஜெயித்து விட்டால் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. என்ன இல்லை, இந்த ஜெயித்து விட்டால் அல்லது தோற்று விட்டால் அப்படின்றது நம்ம கையில் இல்லாத விஷயம். ஆனால் ஒரு முறைகேடு நடக்கும்போது அந்த முறைகேடை மக்களுக்கு தெரிவிக்கணுமா வேண்டாமா? சரி, இப்போ இந்த முறைகேடுகள் காரணமாக ஒரு 4-5 தொகுதியில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயித்து விட்டால் அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ முறைகேடு பற்றி பேசுவீங்களா? அதாவது முறைகேடு பற்றி நீங்கள் தோற்ற பிறகு பேசுவதை விட, இந்த ப்ராசஸ் இப்போ தப்பு நடக்குது எனும்போதே பேசுவதுக்கு தான் கிரெடிபிலிட்டி இருக்குது. நீங்கள் தோற்ற பிறகு பேசினா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், தோற்ற பிறகு பேசுனா தோத்துக்கிறதுனால இவன் பேசுகிறான், முதல்ல கேட்க வேண்டியதானே, அப்படி சொல்லலாமா இல்லையா? இப்போ நம்ம கண் முன்னால் 2014 வரை அமல்படுத்தப்பட்ட முறைகள் மீறப்படுகின்றன அப்படின்றது கிளாரிங்காக தெரியுது. எழுப்பப்படுகின்ற எந்த கேள்விக்கும் விடை இல்லை என்பது தெளிவாக தெரியுது.
அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது தான் நம்முடைய கடமை, தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகளின் கடமை. கட்சிகள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஒரு மிதப்புற கூட இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு அப்படி இப்படி போனாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பின்னால் வருத்தப்படுற மாதிரி ஆகும். இதில் முதல்ல நாம் சொல்ல வர்றது, எந்த கட்சி ஜெயிக்குது எந்த கட்சி தோக்குது என்பதை காட்டிலும் மக்களுக்கு இதன் பால் உள்ள உரிமை, மக்கள் இதன் பால் உள்ள பொறுப்புணர்வு, இது ரெண்டையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னாக்கா நமக்கு ரிப்பப்ளிக் ஜனநாயகம் என்பதே கேள்விக்குரியதாக மாறிவிடும். இந்த ப்ரொசீஜரல் வயலேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த ப்ரொசீஜரல் வயலேஷன் வழியாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாசிசம் அதிகாரத்துக்கு வருகிறது. முன்ன கெய்தான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், கான்ஸ்டியூஷன் கில்டு பை 1000 cuts அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்த ஹவு டெமோக்ரஸி டைஸ் என்ற ஒரு நூல் வந்திருக்குது 2018. அதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கோல்டு வாருக்கு பிந்தைய காலத்தில் ஏறத்தாழ ஒரு ஸ்ரீலங்கா உள்ளிட்டு துருக்கி உள்ளிட்டு ஒரு 10-15 நாடுகளில் ஜனநாயகம் அழிந்து சர்வாதிகாரம் எப்படி வந்திருக்குன்னா, ஆட்சி கவிழ்ப்பு மூலம், இராணுவ கவிழ்ப்பு மூலம் அப்படியெல்லாம் வரல, கிடையாது. ஜனநாயக வழிமுறையிலேயே வந்திருக்குது, சட்டபூர்வமாகவே கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த சட்டபூர்வமாக எப்படி கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, மொத்த சட்டத்தையும் அகற்றாமல் சின்ன சின்ன சட்ட மீறல்கள் மூலமாக அது ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன் விழுமியங்கள், வழிகாட்டுதல்கள் இதை ஓரங்கட்டுறாங்க. ஆமாம், தேர்தல் அப்படின்னு வந்துட்டா பொடி தீர்ப்புவாங்க, ஒரு பூத்துல சண்டை நடக்கும், அதெல்லாம் பழைய கதை. இந்த முறைகேடுகள் ஏற்கனவே பார்த்தது. ஏன்னா பிக்பாக்கெட்டு தான் பிளேட் எடுத்துட்டு பின்னாலே வருமா அப்படின்றது அந்த காலம். இப்போ ஏடிஎம்ல திருடுறது இந்த அது மாதிரி தான். இது என்ன வகையில் இது யூனிக், எவ்வளோ பயப்படணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டெமோக்ரஸி டைஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு, நீங்கள் கைத்தான் இன்னொன்று இந்த கட்ஸ் இன் 1000 pieces எழுதுறாருன்னு சொன்னால், அந்த அளவுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி, 45 கோடியில் 1 கோடி, இன்னும் எண்ணிக்கைகள் போடலாம். என்ன பெரிய ஒரு குடம் பாறையும் ஒரு துளி விஷம் மாதிரி, அவ்வளோதான். அதாவது இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது இடி போயிடுச்சு, சிபிஐ போயிடுச்சு, நீதிமன்றம் போயிடுச்சு, எல்லா வழிமுறைகளும் போயிடுச்சு, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சு, அரசமைப்பு சட்டம் கொல்லைப்புறமாக திருத்தப்படுது, இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததன் மூலமாக முடக்கப்படுது. இது எல்லாமே என்ன, இதெல்லாமே பண்ணுறது. அதில் ஒன்று தான் இப்போ தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டு இருப்பது. பொட்டி போனால் போட்டோம், சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, எல்லாம் போனால் பரவாயில்ல, ஓட்டு எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள், அதுவும் இப்போ இல்லை, அதிகாரத்தின் சாவி எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இல்லை என்பதை நோக்கி இது போய்கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாம் போராடி பெற்ற ஜனநாயக உரிமையை இழக்க நேரிடும். அதை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக மிக அவசியம். நீதிமன்றத்தின் வாயிலாக இதுக்கு விடை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது வெகுளித்தனம். ஏடிஆருடைய வழக்கு, இவங்க நீதிமன்றத்தை தேர்தல் கமிஷன் போய் காங்கிரஸ் சந்திச்சது, இது எல்லாமே மனு போடுறது, இது எல்லாமே ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வழி தான் செய்ய முடியும். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எவனாவது 17C மாறா ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இருக்குடா அவங்களுக்கு அப்படிங்கிற துணியும் பார்க்க முடியும். அப்புறம் இருக்குடா உங்களுக்கு அப்படின்றது திடீர்னுலாம் நடக்காது. அது இப்போலேருந்து புரிய வச்சாதான் நடக்கும். ஒரு மனிதன் ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி மதிப்பு இல்லாமல் நம்முடைய வாக்குகளுக்கு, அதாவது நம்முடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்து சொல்லல, குறைந்தபட்சம் ஒரு மதிப்பு அப்படிங்கிற எட்டியது தான் வாக்கு. அம்பேத்கர் மேற்கோள் காமிக்கிறார். ஆனால் அதையும் பறிப்பது, அது ஒரு மதிப்பு கூட கிடையாது அப்படின்னு பறிக்கிற ஒரு வேலை நடப்பதாக தான் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம்.